நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ 8 மணி நேரன்றது வந்து ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இயர்ஸ் கணக்காக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த வேலை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு பேர்டனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய டைம் நான் வந்து இந்த வீடியோ லிஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், வெப் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, பட் இட் பேஸ் மீ பெட்டருங்கிறதுனால நான் அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஸோ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நான் தேடினது வந்து நிறைய மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், நிறைய ஃபேம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் பிக் லெவல் ஆஃப் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணணும். அது ஏன் பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணணுன்ற கேள்வி வரும்போது, அப்படி பண்ணும்போது உங்களால் வந்து உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் வேலை பார்க்குறீங்கன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் அதில் வேலை பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களால் வந்து கிரேட் லெவல் ஆஃப் சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஹவு டு ஃபைண்ட் யுவர் பேஷன்னும் போது, எப்படி என்னோடய பேஷனை ஃபைண்ட் பண்ணுறது, எனக்கு என்ன ஹாப்பினஸ் தருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி ஆன்லைனில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் நான் தேடும்போது தான் எனக்கு ரிசர்ச்னால் யூடியூப் வீடியோஸ், பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணி நிறைய பார்த்து கடைசியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். கடைசி வரைக்கும் என்னோடய பேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, லிஸ்ட் டவுன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பாட வருதா, ஆட வருதா அப்படின்ற மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் அப்போ வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரியுது நான் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வீட்டிலேருந்து வெளியே போய் விளையாண்டது கூட கிடையாது. வீடு விட்டால் ஃபோன், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் லைஃப் ஸ்டைலுமே. எனக்கு பாட பிடிக்குமான்னு கேட்டால் நான் இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட பாடினதும் இல்லை. எனக்கு ஆட பிடிக்குமானா நான் வந்து ஆனுவல் டேவும் போனதில்லை, எங்கே ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போனதில்லை, நான் பர்ஃபார்மன்ஸும் பண்ணதில்லை. ஸோ அப்படின்னும்போது இட்ஸ் லைக் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி தான் இருந்ததுனால எனக்கு ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நமக்கு எது அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் தெரில. நம்மலாம் இது பண்ணாதனால தான் வந்து நமக்கு எதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரிலங்கிறதே இப்போ எனக்கு தெரில. எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு கேட்டால் அப்போ எனக்கு அது சொல்ல தெரியல. எனக்கு எது பிடிச்சிருக்குன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, எது பிடிக்கலன்னு தெரியாது. ஏன்னா நான் தான் எதுவுமே பண்ணதில்லைல்ல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து லைஃபோட ப்ரியாரிட்டி மாற நம்மளோட மைண்ட் செட் மாற நிறைய விஷயங்களை பார்க்க நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காது, இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். ஸோ இப்படி வந்துட்டு வந்த ஒரு விஷயம் தான் மணி. ஓகேவா? ஸோ ஏன்னா லைக் வந்து நீடுக்கும் வாண்ட்டுக்கும் ஹாப்பினஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நீடுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மணி இருந்தால் தான் என்னால் சஸ்டைனபிள் லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னும்போது நான் அதை வந்து என்னவா நினச்சிட்டேன்னா, அந்த ஹாப்பினஸாக நினச்சிட்டேன். ஓகே, மணி இருந்தால் தான் இங்கே வந்து எல்லாமே மூவ் ஆகும், மணி இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்காக ஹாப்பியாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு நான் வந்து சரி ஓகே, அப்போ மணி எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது, எது அந்த ஃபீல்டாக இருக்குது அப்படி பார்க்கும்போது பிஸ்னஸ்ஸு, அப்படி இல்லைன்னா சர்வீஸு, ஸோ அப்படி இல்லைன்னா ஒர்க் அப்படின்னு வரும்போது சரி ஓகே, ஒர்க்கில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணால் ஹைப்பே கிடைக்கும் அப்படின்னும்போது பைலட்டு, மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் வரும்போது ஓகே, இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அப்படி ஃபைனலாக ஃபில்டர் அவுட் ஆனது தான் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஐடி போகலாம், வெப் டெவலப்மெண்ட்ற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கடைசியாக ஃபைனலைஸ் ஆனது தான். ஓகே, ஸோ அப்புறமா நான் இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்காக எல்லாம் லேர்ன் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாட் ஒன் திங் மேக்ஸ் மீ அ டெவலப்பர், ஈவன் தான் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, நான் ஸ்கில்டு கிடையாது, அவ்வளோ நேரம் உட்காந்து என்னால் லேர்ன் பண்ண முடியாது அப்படின்னும்போது இருந்தும் என்ன ஒரு விஷயம் எந்த விஷயம் நான் டெவலப்பர் ஆக்கிச்சுன்னு கேட்டுச்சு அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருந்துருச்சு அப்படின்னா நான் வேறு ஏதாவது சூஸ் பண்ணி நான் அதில் கிரேட் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறது என்ன அப்படின்றது பார்த்துருப்பேன். நான் இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எது பண்ண முடியாது. இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து கடைசியாக வந்ததே 3 விஷயம் தான். கிராஃபிக் டிசைன், ஐடி தான், ஐடிக்குள்ளே கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த எஸ்இஓங்கிறது எல்லாம், இந்த எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதெல்லாம் செப்பரேட் பார்ட், தனித்தனி ஒரு விஷயம். பட் இந்த வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது மட்டும்தான் ஹோலாக ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் அப்ஸ்கில் பண்ணி எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ, கிராஃபிக் டிசைனிங்கோ, அப்படி ஏன்னா கிராஃபிக் டிசைனிங்கும் வெப் டெவலப்மெண்ட்டும் பிளெண்ட் ஆனது தான் வெப் டிசைனர்ன்ற ரோல். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது ஓகே, எல்லாத்துக்கும் காமனாக கனெக்ட் ஆகிற ஒரு இதில் ஹைப்பே இருக்குது, இந்த வேலை கஷ்டம் அப்படிங்கிறனால ஐ சூஸ் இட் வெப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது ஓகே, ஸோ அதுக்காக எஃபர்ட் போட்டு மணி மேக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே, இதுவும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் மணிக்காக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இதில் ஹைப்பே கிடைக்குது அப்படின்னும்போது
சப்போஸ் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலோ, ஒரு 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 ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் இல்லைன்னா நான் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறேன், அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க. ஸ்டில் இப்போ கூட ஒரு ஒரு பர்சன்ட்லேருந்து எனக்கு 15,000 அமௌண்ட் வரணும். ஓகேவா? அதுக்கு அதை நான் முடிக்கணும்னா எனக்கு ஒரு 5 to 6 hours ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸ்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இதை முடித்தா எனக்கு 15,000 பேமெண்ட் கிரெடிட் ஆகும். பட் அப்படி அந்த 15,000 கிரெடிட் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தாலுமே எனக்கு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்டென்சிட்டி வந்து எனக்கு அவ்வளோவா கிடையாது. ஸோ அப்படின்னும்போது லெட்ஸே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து ரொம்ப சாப்பிட பிடிக்கும் ஃபுட்டி, அண்ட் வந்து நல்லா தூங்க பிடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட் ஆஃப் த பேஷனில் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 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 ஒரு மணிக்காக நம்ம இதில் ஒர்க் பண்ணுறோம். பட் இது இன்டென்சிவாக இல்லை, நமக்கு வரதை வச்சு ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இது கிடையாது. ஒரு கிரேட் சக்ஸஸ், ஒரு 2 to 3 lakhs ஆஃப் இன்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது, ஓகே இதை லாங் டேர்ம் பண்ண முடியுமா? இல்லை எவ்வளோ நாள் இப்படியே, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடித்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வாங்கி நெக்ஸ்ட் ஏதாவது இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த பேசிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னும் போது ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லை. ஏன்னா இந்த 3.5 வருஷம் 4 வருஷம் எப்படி போயிடுச்சுன்னா, இந்த ஒரு இன்கம் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கே இந்த 4 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஒன்ஸ் இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு ஒரு ஆஃப் த மைல் ஸ்டோன் கூட கிடையாது. பட் அந்த ஆஃப் த மைல் ஸ்டோன்லேயே, ஏன்னா இது வரைக்கும் போட்டது எல்லாமே லேர்னிங், பட் லேர்னிங்குமே நம்ம முடிச்சிருந்தா ஒரு 1 year 2 yearக்குள்ளே இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு அப்பப்போ படித்து இந்த மாதிரி பண்ணதுனால 4 years ஆச்சு. ஓகே, பட் அப்போ வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பிளைண்டாக ஓகே இதுதான் பண்ண போகிறோம், வெப் டெவலப்மெண்ட் தான், இது பண்ணால் அதாயிடும், இது பண்ணால் அதாயிடுன்ற மாதிரி ஒரு ஒரு பிளைண்டான ஸ்டேட்டில் அப்படியே போயாச்சு. பட் இப்போ ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கப்புறம் நான் எஃபோர்ட் போட்டால் ஐ கேன் ஜென்ரேட் அப்படிங்கிற மாதிரி. என்னால் நான் ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு 30-40 வாங்குறேன்னா, அப்போ நான் 2 ப்ராஜெக்ட் எடுத்து 3 ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்போ 3 ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு 1 monthக்குள்ளே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இருக்க ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சு வெளியே தள்ளும். அப்போ தான் அந்த பிரச்சனையும் வருது. ஓகேவா? இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கும், நமக்கு வந்து பெருசாக நம்ம மேலே ப்ளேம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ப்ராஜெக்டே வரும். அப்படின்னும்போது ஓகே வருது, அப்போ நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது நார்மலாக போயிடுது. ஓகேவா? இப்போ அந்த 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 ஸ்டேட் வந்து ரீச் பண்ணியாச்சு. இனிமே மணி அதிகமாக ஜென்ரேட் பண்ணோன்னா மார்க்கெட் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டன்ஷியல் போட்டு அதில் எடுக்கிறதுலையும் இன்டென்சிவாக இருக்கணும், அதை டெலிவரி கொடுக்குறதுலையும் இன்டென்சிவாக இருக்கணும். ஸோ அப்படின்னு வரும்போது தான் ஓகே இப்போ இதை இங்கே பண்ண முடியலன்னும் போது தான் மறுபடியும் அந்த கொஸ்டின் வருது. ஓகே மறுபடியும் நம்ம வந்து இதை பண்ணுறதே இந்த டைம் பார்த்தா, இல்லை இந்த டைமில் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னும்போது, வாட் மேக்ஸ் மீ ஹாப்பிங்கிற ஒரு விஷயத்துக்கோ, இல்லை வாட் மேக்ஸ் மீ எஃபர்ட்லெஸ்ஸாக என்னால் எந்த விஷயம் பண்ண முடியுது, நான் எந்த விஷயம் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற கேள்வி வரும்போது, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓகே எனக்கு சாப்பிட்றது பிடிச்சிருக்கு, ஆனால் 8 மணி நேரம் சாப்பிட முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி 8 மணி நேரம் சாப்பிட்டாலும் அதை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா எனக்கு இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தூங்குகிறோம் அப்படின்னா அதை வச்சு மணி மேக் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் எனக்கு ஹாப்பினஸ் தருதான்னு கேட்டால் சத்தியமாக அது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து உலகத்தை சுற்றிப்பார், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே இங்கே இருக்கிறதுக்கு ஓகே ஒரு பீச் வியூ நல்லா தான் இருக்குது, ஒரு நேச்சரான பிளேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அதை விட அதுக்காக ஆஹா ஓஹோ நான் இங்கே வந்தது உடனே நான் என்னென்னே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்பயுமே இருந்ததில்லை. நான் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் நீயா என்ஜாய் பண்ணிக்க மாப்பிள்ள, நீயா பாரு இந்த பீச் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இதை வீட்டிலேருந்து பார்க்க முடியுமா, நீயா சந்தோஷமாயிக்க, ஆர்டிஃபிஷியலாக சந்தோஷமாயிக்க அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு தாட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஓகே ஸோ ஒரு வேளை டிசிஎஸ்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசையும் வந்து ஒரு எம்என்சி போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆசையும் கிடையாது. எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ எழுந்திரிச்சோம், ஏதோ போனோம், ஏதோ பண்ணோம், சரி ஏதோ நாள் முடிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சா அடுத்து. ஆனால் ஒரு கோல் நான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டிக்கான இருக்க கோல் என்னென்னா இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் மட்டும்தான் ஸ்டிக்கான். பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறேன்னான்னு கேட்டால் அந்த எஃபர்ட்ஸ் நான் போட மாட்டேங்கிறேன். ஓகே நான் என்ன தான் வந்துட்டு இதை நியாயப்படுத்திக்க வந்து சில ரீசன் சொன்னாலும் ஓகே இது ஒரு ஏஜ் ஃபேக்டராக கூட இருக்கலாம். லைக் இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க ஏஜ், இந்த இடத்துல நம்ம ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு என்னோடய 24/7 நான் எஃபர்ட்ஸ் போடுறேன். பட் ஆனால் என்கிட்ட இருக்கிற டைம் அளவுக்கு நான் எஃபோர்ட் போடுறேன்னா, என்கிட்ட இருக்கிற எனர்ஜி அளவுக்கு நான் எஃபோர்ட் போடுறேன்னான்னு கேட்டால் எனக்கு வந்து தரல. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது ஓகே வாட் மேக்ஸ் மீ ஹாப்பின்ற கொஸ்டினுக்கு வந்து ஸ்டில் எனக்கு வந்து ஆன்சர் தரல.
பட் ஒரு விஷயம் நான் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறது வந்து பேசுகிறது, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இப்போ எண்ட் ஆஃப் த டே இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, ஒரு 2:30 ஆகுது, ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன், இல்லை எனக்கு வேலையே இருக்குது அப்படின்னாலும், யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, நாங்கள் ஏதோ ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நான் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவேன். எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அதெல்லாம் எனக்கு வந்து கன்சிடரபிள் இப்போ கிடையாது. நான் 3 to 4 ஹவர்ஸ்னாலும் பேசுவேன், ஓகேவா? பட் அதே நேரத்தில் வந்து நான் உனக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன், இந்த 4 ஹவர்ஸில் எனக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் என் மைண்டு பிளாங்க். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கே இந்த இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் பார்த்து போர் அடிச்சு, இதெல்லாம் பண்ணி போர் அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் வந்து ஒரு 4 டைம் ஃபோன் பண்ணி என்னடா இது, என்னோட மென்டல் பீஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா தான் சரி ஓகே, இது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பேக் டு த ஒர்க்கே நான் வந்து போவேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணிடலாம், ஈவினிங் ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணதே இல்லை. எண்ட் ஆஃப் த டே அது எப்போ ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அது என்னோட மென்டல் பீஸை பாதிக்குதோ அப்போ தான் நான் கடைசியாக போய் ஒர்க் பண்ணி டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை ஓட்ட வச்சு நாங்கள் இது முடிச்சாச்சு இதுதான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துருவேன், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 10,000 நீங்கள் கொடுத்தாலும் அடுத்த 4 ஹவர்ஸ்க்கு நான் அதை பண்ணுவேன்னான்னு கேட்டால் எனக்கு தெரில. அப்படி ஒரு வேளை அந்த மோட்டிவேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த மோட்டிவேஷன் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு கார் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உட்காந்து நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் சொன்னாலும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட், ஓகேவா? இப்போ நீங்கள் கொடுக்குற 10,000 வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு பேக் ஆஃப் த டைம் இன்னொரு தாட்லேயுமே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 10,000 வச்சு லெட்ஸே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 1,000 rupees வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா, ஒரு மூவி போகலாம், நல்லா சாப்பிட்லாம். இதை தாண்டி ஒரு 1,000 வச்சு ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? இவ்வளோ தான் அதோட பையிங் குவான்டிட்டி. இதே நீங்கள் ஒரு 10,000 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 20,000 வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ அரௌண்ட் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அது பையிங் குவான்டிட்டி வந்து 50,000 வரும், ஓகேவா? லெட்ஸே இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு கால்குலேஷன் வரும். சரி, இப்போ இதை வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு 5 சேர்த்துனா தான் 10, ஒன்றா வந்து ஒரு 10 ரூபா எடுத்து வச்சா தான் ஒரு 10 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துற கான்செப்ட் வந்து எனக்கு பேசிக்காக அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து பேசிக்காக ரவுண்ட் ஸ்கொயராக இருக்கணும், அது பெரிய நம்பராக இருக்கணும், ஓகேவா? அப்படின்னா ஒரு 50, 1 lakh அப்படி இல்லைனா வந்து ஒரு 5 lakhs 10 lakhs இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியலில் தான் நான் திங்க் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, அது எல்லாமே. ஸோ அப்படின்னும்போது இந்த ஒரு 5,000 ஒர்க் பண்ணுறது, 10,000 நான் ப்ராஜெக்ட் கோட் பண்ணுறம்போது கூட 15,000 20,000 25 30 இந்த ஒரு ரவுண்ட் ஜோனில் தான் இருக்கும். ஒரு 1,000 rupees கொடுக்குறேன், நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கனாலாம் நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒர்க்ஸ்லாம் நான் ரிஜெக்டே பண்ணிடுவேன். மினிமம் பட்ஜெட்டே ஒரு 15,000 மேலே இருந்தால் தான் நான் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இது சில டைம்ஸில் அட்வான்டேஜஸாக இருக்குது, சில டைம்ஸில் வந்து பயங்கர டிஸ்அட்வான்டேஜஸாகவும் இருக்குது, ஓகேவா? ஏன் சில டைம்ஸில் வந்து ஏன் நான் இந்த ஐடியாவுக்கு வந்தேன்னா, பிஹைண்ட் தட் நான் ஒரு $1,000 லூஸ் பண்ணேன், ஓகே? ஒரு ப்ராஜெக்ட்டு நான் $1,000 கோட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு 6 to 7 months ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக வர வேண்டிய டைமில் எனக்கு கரெக்டாக மணி வர வேண்டிய டைமில் எனக்கு வேலை போச்சு. சரி ஓகே, இந்த ஒரு $1,000 வச்சு கூட நம்ம ஒரு 3 மாதம் சஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ஸ்டெப்ட்டு எல்லாமே எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த $1,000 போய் கேட்கும்போது, இல்லை நம்ம ப்ராஜெக்ட் பேசுகிறதே $250 தான், அந்த $250லேயும் வந்து $150 நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடியே பே பண்ணிட்டோம், 7,000 to 8,000 தான் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், லெட்ஸே என்னடா இதுக்கு பேசாமல் சும்மா கூட இருந்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு நான் இந்த 7 மாதம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படின்னும்போது என்னோட டைமை நான் கால்குலேட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறேன், என்னோட நெட்வொர்த் எனக்கே தெரிலன்றதை வந்து நான் அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைஸ் இருக்கணும், இல்லைனா அது எனக்கு தேவை கிடையாது, நீ யார்கிட்ட வேணால் கொடுத்து பண்ணிக்கோ அப்படின்ற அந்த கட்ஸ் வந்து நான் அன்றைக்கி எடுத்தது தான். பட் ஸ்டில் ஐ எம் டு பி ப்ரவுண்ட். அந்த ஒரு முடிவு எடுக்கிறது நான் இன்ன வரைக்குமே வந்து ஐ எம் ஹாப்பி. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கிளைண்ட்டும் அந்த ஒர்த்தாக இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட்டும் ஒர்த்தாக இருந்திருக்காது. நம்ம பாட்டு உட்காந்து வேலை செய்வோம். அது எண்ட் ஆஃப் த டே ஒரு டஸ்ட்பினில் போகிற மாதிரி தான். யாராவது சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கிறதுல வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் சமைச்சு எடுத்து குப்பை தொட்டிலாம் கொட்ட போகிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு, அதுக்காக நான் சும்மா தானப்பா இருக்கேன், சும்மா இருக்கிறதுக்கு நான் அட்லீஸ்ட் வேலை பார்க்கலாம்ல. இது வந்து வினோத் என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு மைண்ட் செட்டு. நான் எப்பவுமே அதான் சொல்லுவான், ஏன்டா லோ காஸ்ட்டு கம்மி காஸ்ட்டுக்கு ஏன்டா ஒர்க் பண்ணுற அப்படின்னா, சும்மா இருந்தால் யார் மாப்பிள்ள தருவா, ஒரு 100 நீ டீ சாப்பிட்றது உன்னோட செலவுக்கு அது ஆச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நானும் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். சரி ஓகே, உனக்கு அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் சரி நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன், ஓகேவா? லெட்ஸே நீங்கள் சும்மா இருக்கிற காசுக்கு நம்ம வேலை செஞ்சால் காசு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திங்கன்னா, ஹவர்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ, நீங்கள் ஒரு $100 வாங்குறீங்க, ஒரு 4 hours ஒர்க் பண்ணுறீங்க, 5 hours ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹவர்லி கால்குலேஷன் எவ்வளோ? ஒரு வாட்ச்மேனுக்கே வந்துட்டு ஒரு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் இப்போ
ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் பே பண்ணுறாங்க ஓகேவா. லோக்கல் ஏரியாஸில் ஒரு 10 to 20 பே பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அப்படின்னும்போது அவங்களோட பெர் ஹவர் கால்குலேஷன் போடுங்க, நீங்கள் பண்ணுற ஒரு லோ காஸ்ட்டோட ஒர்க் கால்குலேஷன்ஸ் வந்து போடுங்க. அப்படின்னும்போது அந்த அந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறது யோசிங்க. அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு பேஷன், நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை சம்திங் நான் இந்த வேலை மூலிமா கற்றுக்கிறேன், இது இது வந்து என்னோடய பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஒர்க் ஓகேவா. மற்றபடி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக அதை சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிலாம் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அதுக்காக உங்களோட கேப்பபிலிட்டி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸையும் குறைச்சி நீங்கள் வேலை பார்க்காதீங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கும்போது ஓரளவுக்கு நார்மலாக இருப்பீங்க, வேறு ஏதாவது யோசிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க ஓகேவா. இதே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முடிச்சாகணுன்ற அந்த அந்த ஒரு காம்பீட் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பாதிக்கும். நான் சீரியஸாக இப்போ இருக்கணும்னு நினைக்கிறது என்னவாக இருக்கணும்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓகே கொஞ்சம் நார்மலாக இருந்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறதுக்கான டைம் வேணுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா பேக் ஆன் எல்லா விஷயமும் நம்மளை போட்டு புஷ் பண்ணும்போது நம்ம 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 எங்கேயோ போகணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருப்போம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்கன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக எதுவுமே கேட்டதில்லை, பட் ஆனால் ஒருவேளை என்னோடய மைண்ட் செட் தப்பாக இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில ஓகேவா. அதே மாதிரி இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு 100 வீடியோஸ் அவ்வளோதான் என்னோடய கான்செப்டாக இருந்துச்சே தவிர இது 20K அடிக்கணும், 30K அடிக்கணும், 50K அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த 100 வீடியோஸை இன்ன வரைக்கும் போடலை. ஆனால் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகி ஃபஸ்ட்டு $100 எடுத்தாச்சு, பட் ஸ்டில் என்னால் இன்னும் அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல. ரெண்டாவது வந்துட்டு நேற்று வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், திடீர்னு அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா 10 days ago அப்படின்னு இருக்கும், அடுத்து எடுத்து பார்த்தா 90 days agoன்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஜான்லேருந்து பயங்கர கொலாப்ஸ்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவ்வளோ ஒர்க் இருந்தது, எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தேன். பட் ஆனால் ஜான்லேருந்து இட்ஸ் டூ வர்ஸ்ட். எப்போ அந்த ஜாப் வந்து குவிட் ஆச்சோ அதுக்கப்புறம் டோட்டல் கொலாப்ஸு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த டைமுக்கு இது பண்ணுறது பார்த்தா, ஏன்னா சரி லெட்ஸே நீங்கள் வந்து பிஸ்னஸே எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 years ஃப்ரீலான்சிங் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 years கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் இல்லைனாலும் நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும் ஓகேவா. ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 12 monthsக்கு ஒருக்கா இல்லைனா 24 monthsக்கு ஒருக்கா தான் நீங்கள் இன்டர்வியூஸே அட்டன் பண்ணுவீங்க. அப்படின்னும்போது அந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எதுக்குமே யூஸ் இல்லை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நான் என்ன தான் ஒரு வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வெப் டெவலப்பராக இருந்தாலுமே ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராசஸ், அவங்க ஒர்க் பண்ணுற விதம், அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டு, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பண்ணது தான் இப்போ பண்ணுறான்னு கேட்டால் கிடையாது, பட் அதே டொமைன் தான். அப்படின்னும்போது ஒருவேளை நான் இதை என்னோடய ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் போட்டிருந்தேன்னா இந்த ப்ராசஸ் காமன். நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன், எப்படி கிளைண்ட் எடுக்கிறேன், எப்படி பிச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எண்ட் ஆஃப் த டே சேல்ஸ் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காமன் ஏரியா, காமன் கிரவுண்ட். அப்படின்னும்போது என்னால் அது அடுத்த வருஷம் ரீயூசபிள், அதுக்கு அடுத்த வருஷமும் ரீயூசபிள் ஓகேவா. ஸோ அந்த கான்செப்டில் யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே நம்ம இன்றைக்கி பண்ணுற எதுவுமே லாங் டேர்முக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி பண்ணுறதோட நாலேஜும் இன்றைக்கி போடுறதோட எஃபர்ட்டோ வி கேன் சொல்லுவாங்க லெவரேஜ், இல்லை நெக்ஸ்ட் இயர் லெவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யோசித்து ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப அந்த ஒரு திங்கிங் பேட்டர்னுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஓகே பேசிக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றா யோசிக்கணும் இல்லைனா வேலை செய்யணும். அப்படின்னு வரும்போது இது ரெண்டுத்துக்குமே டைம் இல்லை. ஒன்று வேலை செய்கிறதா டைம் இருக்குது, இல்லை ஒன்று யோசிக்கிறதா டைம் இருக்குது. அப்போ யோசிக்கிற டைமில் நான் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு திங். இன்னொன்று வந்துட்டு நான் ரொம்ப ஜாலி டைப்பான பர்சன் ஓகேவா. அப்படி ஜாலி டைப்பான பர்சன்றம்போது கேஷுவலாக எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் கற்றுக்கிட்டது என்னென்னா ஸ்டிக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப 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 ஹார்ஷாக நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன். பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறேன். நம்ம ஏன் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல, ஏன் வந்து நம்மளோட பேஷனை நோக்கி போக முடியலன்னு, இது பண்ணால் இப்படி ஆயிரும்ன்றது தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் இதை பண்ண முடியலன்ற போது வரும்போது நம்ம வந்து ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டேங்கிறோம். ஸ்டிக் ஆனும்போது இப்போ நான் ஒரு வேளை ஒரு ஃபவுண்டர் ஆனேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கேப்பபிலிட்டிஸோட ஒரு ஃபவுண்டர் ஆனேன்னா
ஆனால் இந்த இந்த ஒர்க் இப்போ முடியல, இந்த பிரச்சனை, ஓ அப்படியாப்பா, சரி ஓகே, நமக்கு இந்த மாதிரி கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, எனக்கு தெரியாது நீ என்ன பிரச்சனையை வேணால் பண்ணிக்க, நீ என்ன பிரச்சனையை வேணால் சமாளிச்சிக்க, எனக்கு இந்த டேட்டில் இது லைவ் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஸ்டிக் ஆன் பாயிண்ட்டுக்கு நான் இருந்ததில்லை. ஓகேவா? நான் என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் சொல்கிறேன், என்னோடய ஒர்க் லைஃப்லேயும் சொல்கிறேன். ஸோ ரொனால்டோவோ இல்லைனா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸ்கிட்ட கற்றுங்க, கோவப்படுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், பட் அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சுருங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எந்த டெட்லைனுக்குள்ளே இது முடியணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஆனால் இதை எப்படி என்னோடய ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரில. ஒன்ஸ் அது வந்து மூவிங் டார்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருப்போம். இன்றைக்கி இல்லையா, சரி நாளைக்கு இல்லையா, சரி நாளான்னைக்கு பண்ணிப்போம் அப்படின்னும் போது ஒரு 10 days தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அடடா, நம்ம இதை அப்பயே பண்ணியிருக்கணுமே, ஆனால் இவ்வளோ நாள் தள்ளி போட்டோமே, சரி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ மறுபடியும் அந்த வேலையை பண்ணுவோம், மறுபடியும் ஒரு 10 days 20 days தள்ளி போகும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்லிட்டுருக்கேன், கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் வீடியோஸ் போட முடியல அப்படிங்கிறது. பட் ஆனால் வீடியோஸே போடாமல் இல்லை, அந்த ஒரு லூப்புக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு 2-3 மாதம் காணாமல் போயிடுது. அதுதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்ல வரேன். அந்த ஸ்டிக் ஆன் பண்ணணும்னா இன்றைக்கி பண்ணியே ஆகணும். இந்த ஒரு மாதம் 10 வீடியோ ரிலீஸ்னால் 10 வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக் ஆன் சுச்சுவேஷனுக்கு நம்ம வரணும். அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்துட்டு சக்ஸஸ் யார்கிட்ட போகும் அப்படின்னா, ஹூ புட்ஸ் த எஃபர்ட். ஓகேவா? ஸோ சித்தார்த் அபிமன்யு சொல்கிற மாதிரி லைக் வந்து நல்லவனுக்கு நல்லது செய்கிறதுல வெறும் ஆசை தான் இருக்கும், ஆனால் கெட்டவனுக்கு கெட்டது செய்கிறதுல பேராசை இருக்கும். அப்படின்னும்போது இப்போ நான் இந்த நல்லதா கெட்டதான்றது வரும்போது மட்டும் கெட்டதோட ஒரு படி ஏறி நிற்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அதோட எஃபர்ட்ஸோ அதோட அதுக்கு அவங்க போடுற அந்த இம்பார்ட்டன்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது சம்திங் ஏதோ ஒரு ஸ்பீச்சில் நான் வந்து கேட்டேன். ஸோ அப்படின்னும்போது வர நான் பேசுகிற ஸ்கில்லே இழந்துட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வர வார்த்தைகள் தட்டுப்பாடாகுது, ஐடியாஸ் தட்டுப்பாடாகுது, நான் என்ன பேச வரேங்கிறது வந்து கரெக்டாக என்னால் டெலிவரி பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன்ல, நல்லவனுக்கு ஒரு நல்லது செய்கிற விஷயத்தில் ஓகே இப்படி பண்ணால் இது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் கிரவுண்டு. ஆனால் கெட்டவனுக்கு அந்த கெட்டதை செய்கிறதுல வந்து ஒரு பேராசை இருக்கும், இது பண்ணியே ஆகணும். ஒரு பேராசையோட ஒரு பேராசையோட உச்சம்தான் நல்லவனை கெட்டவனாக்குது. ஓகேவா? அதுதான் இந்த சக்ஸஸ்க்கான ஒரு திங். எப்படி கெட்டவங்கலாம் ஜெயிக்கிறாங்க, ஏன் கெட்டவங்கலாம் நல்லா இருக்காங்க, ஏன் கெட்டவங்களுக்கு அவ்வளோ சொத்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வரோன்னா, ஓகே ஒரு சமநிலையாக இருக்க ஒருத்தன், இல்லைன்னா இது பண்ணால் கரெக்டு சரி தப்பு அப்படி யோசிக்கிற ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்ணுறான்னா அது வந்து நல்லதாக இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் உடச்சி எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக வேணும், அதுக்கு நான் வந்து நல்லவனாக இருந்து கெட்டவனாக தான் மாறணும் அப்படின்னா நான் அதுக்கும் ரெடி அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகிறான். அப்படின்னும் போது அதோட இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இன்டென்சிட்டி தான் நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணணுமா, அந்த இன்டென்சிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? நான் வந்து ஜெயிக்கணும், அது மேண்டிட்டரி, நல்லாயிருக்கும், எனக்கு இது கிடச்சா இது நல்லாயிருக்கும் அப்படின்றத தாண்டி இது வந்து லெட்ஸ் ஈக்குவல் டு ப்ரீத் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் அதுக்கான ஒரு எஃபர்ட் போடுவீங்க. ஓகேவா? லெட்ஸே ஒரு ஃபைட்னு வச்சுக்கோம். ஒரு ஃபைட்டில் ஒரு சைடில் வந்துட்டு அவனுக்கு வந்து சொத்து காசு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அதில் ஒரு அந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். இந்த சைடு ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே இல்லை, இன்றைக்கி இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அவனுக்கு வந்து நாளையோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஏமாற்றம் இருக்குது, நிறைய அவமானம் இருக்குது அப்படின்னும் போது இவன் வைக்கிற ஒரு பஞ்சில் ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். ஏன் அந்த இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்னா அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோ வெறி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து மிக்சர் ஆஃப் எமோஷன் வந்து ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட அது இல்லை. நான் இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஓகே வந்தாலும் ஓகே வரலன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் எடுப்பேன். ஓகேவா? நாளைக்கு ஃபுட்டு தேவை அப்படின்ற ஒருத்தன் வந்து எப்படி எடுப்பான்னா, என்ன ஆனாலும் சரி இவனை பேசி இன்றைக்கி போட்டே ஆகணும், இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்சிட்டியில் எடுப்பான். ஓகேவா? ஹி ஆப்வியஸ்லி வின்ஸ். ஓகேவா? ஏன்னா அந்த இன்டென்சிட்டி இருக்கும். நான் கால் பண்ண சொன்னால் ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணுவேன், அவன் ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டாக அலாரம் வச்சு கால் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு விஷயத்த மேக் இட் ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 1 hour பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரி ஓகே சல்பாக இருக்குது, நாளைக்கு பார்த்துப்போம், இன்றைக்கி ஒரு சண்டே, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிக் பாஸ் பார்த்து நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
யூ கேனாட் வின். ஓகேவா? ஸோ இந்த இந்த விஷயமே ஹவு டு ஃபைண்ட் யுவர் பேஷன் தான். கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சந்தோஷம். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இருக்கிற விஷயத்தை எப்படி கிரேட் சக்ஸஸ்க்கு அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னால் அதை ஃபைன் பண்ண முடியல. அப்படி ஃபைன் பண்ணாலும் உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா? இப்போது ஸ்பீச் எனக்கு பேசுகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு நான் பண்ணுற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஒரு பட்டிமன்றத்துலையோ இல்லைனா வந்து மேடை பேச்சாளருக்கு அந்த ட்ரைனிங்லேயோ போய் என்னால் ஜாயின் ஆக முடியாது. சப்போஸ் நான் இந்த யூடியூப் வீடியோவே போஸ்ட் பண்ணனாலும் இதில் ஒன்லி நான் லெட்ஸே இந்த எஃபோர்ட்லெஸ் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறது, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் போடுறது, தம்ப்நெயில் செட் பண்ணுறது, டாபிக் அனலைசிஸ் பண்ணுறது, இந்த எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னை பேச சொன்னால் நான் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன். ஓகேவா? பட் ஆனால் இந்த வேலையெல்லாம் இன்னொரு பர்சன் பார்த்துக்கிட்டாங்கன்னா என்னோட சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் எனக்கு பேச பிடிச்சிருக்குன்றதுக்காக மட்டும் இந்த யூடியூப்பை வந்து ஃபுல் டைமாக கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா அதை தாண்டி வீடியோஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறது, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒரு தடையாகவே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்லோட் பண்ணுறது ஈஸி, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறது ஈஸி, தம்ப்நெயில் செட், ஆனால் என்னால் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி பேச முடியாது, ஒரு கண்டென்ட் எடுத்து பேச முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போவுமே நான் இந்த வீடியோ ஏன் எடுத்தேன்னா என் ஃபோனில் வந்து நான் பிக் பாஸ் பார்த்துருந்தேன், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த யூடியூப்காக வாங்கின ஃபோனில் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா சீரியஸ்லி எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறேங்கிறது கூட எனக்கு ஐடியாஸ் கிடையாது. ஓகேவா? பட் ஸ்டில் ஐ கேன் ரன். ஓகேவா? நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இன்னும் வேறு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, ஓகே, பேசலாம். ஏன்னா குமுலேட்டிவாக நான் அப்பப்போ எல்லா விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு குமுலேட்டிவானா எனக்கு நீடே இருக்காது, அந்த விஷயத்தை பற்றி நான் தேடணுன்ற அவசியமே இருக்காது. பட் அதை பற்றி உட்காந்து சும்மா படிச்சுட்ருப்பேன், அதில் இருக்க கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணிகிட்ருப்பேன், பிளாக்ஸ் படிச்சுட்ருப்பேன். அப்படின்னும்போது நான் அது எல்லாமே ஓரளவுக்கு சேவ் பண்ணி வச்சதுனால என்னால் இப்போ ஈஸியாக பேச முடியும். ஓகேவா? ஸோ அதே ஒரு வேளை நான் அதே எஃபர்ட்டை இங்கே வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸாக மாற்றி இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இப்படி டெலிவரி பண்ணலாம், இப்படி பண்ணலான்ற ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா இந்நேரத்துக்கு எனக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் என்னால் ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும். ஓகேவா? பட் எந்த ஒரு நீடுமே இல்லாத அந்த இடத்துல என்னால் இன்ட்ரெஸ்ட் ஒரு டைமை போட முடியுது, என்னால் அதை என்னோடய எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியுது. ஓகேவா? இங்கே மேண்டிட்டரியாக இருக்க ஒரு விஷயத்தில் என்னால் அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த உங்களோட பேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லை வாட் மேக்ஸ் யூ எஃபோர்ட்லெஸ், நீங்கள் செய்கிற வேலை எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கணுன்ற விஷயத்தோட கம்பேரிசன் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? நான் புதுசாக இதை பற்றி படிக்கணும், நான் புதுசாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட டே டு டே ஜாப்பில் எந்த ஒரு வேல்யூவோ சென்ஸோ ஆட் பண்ண போகிறது இல்லை. பட் ஸ்டில் ஐம் புட்டிங் டைம் தேர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.